புனித ஜான் டி பிரிட்டோ கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக தியாகம் செய்த ஒரு துறவி, சமூகத்தில் கடைசி மற்றும் மிகக் குறைந்த வயதினருக்கான கடவுளின் மனிதர். மார்ச் 1, 1647 அன்று லிஸ்பனில் பிறந்த ஜான் டி பிரிட்டோ போர்ச்சுகல் இளவரசருக்கு ஒரு பக்கமாக வளர்க்கப்பட்டார். பிரேசிலில் ராஜாவின் வைஸ்ராயாக இருந்த அவரது தந்தை டான் சால்வடார் டி பிரிட்டோ ஜானுக்கு 4 வயதாக இருந்தபோது இறந்தார். 1662 15 வயதில் அவர் தனது தாயாரிடம் விடைபெற்று ஜேசுட் வரிசையில் சேர்ந்தார். போர்ச்சுகலில் மத படிப்பை முடித்த அவர் 1673 இந்தியா வந்தார். தனது வாழ்நாள் முழுவதையும் தமிழ்நாட்டில் கழிக்க ஆர்வமாக இருந்த அவர் தமிழ் கற்றுக்கொண்டார். காவி அங்கி மற்றும் தலைப்பாகையுடன் ஒரு இந்திய சந்நியாசியானார். தனது போர்த்துகீசிய பெயரை அருளானந்தர் சுவாமி என்ற தமிழ் பெயருடன் மாற்றினார். இறைச்சியை முற்றிலுமாக கைவிட்டார். அரிசி மற்றும் காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டார். தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் சாதியினர் மத்தியில் வேலை செய்வதை அவர் விரும்பினார். வெளிநாட்டு சந்நியாசியாக அவர் செய்த மிஷனரி பணி அவர் உழைத்த மரவா இராச்சியத்தின் மதுரைக்கு அருகில் அரசு அதிகாரிகளை கோபப்படுத்தியது. இறுதியில் இது அவரது தியாகம் செய்த நாளுக்கு முந்தைய இரவு கரிப்பொடி மற்றும் தண்ணீரை மையாகவும் ஒரு வைக்கோல் துண்டை பேனாவாகவும் பயன்படுத்தி சுருக்கமாகவும் தைரியமாகவும் அழகாகவும் வெளிப்படுத்தப்பட்டது. அவரது மிஷன் சுப்பீரியரான ஃபாதர் லேன்ஸுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்தில் ஜான் கூறுகிறார்: ஜனவரி மாதத்தின் கடைசி நாளில் நான் உதயதேவாவின் அரண்மனையை அடைந்தேன். பயணம் கஷ்டங்களால் நிறைந்தது. அதே நாளில் உதயதேவா என்னை வரவழைத்தார். மத விஷயங்கள் குறித்து நான் அவருடன் நீண்ட நேரம் உரையாடினேன். பின்னர் நான் சிறைக்கு திரும்ப கொண்டுவரப்பட்டேன். அங்கு நான் இன்னும் மரணத்தின் எதிர்பார்ப்பில் இருப்பதைக் கண்டேன். அதை நான் கடவுளுக்காக தாங்குவேன். இந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கான நம்பிக்கை என்னை 2 முறை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றது. அத்தகைய மகிழ்ச்சியை தேடிப் பெறுவது எனக்கு மிகவும் விலை உயர்ந்தது என்பது உண்மைதான். ஆனால் கடவுளிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் வெகுமதிகள் இவை அனைத்திற்கும் மதிப்புக்குரியவை. இன்னும் பெரிய துன்பங்களுக்கும் மதிப்புள்ளது. நான் குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் என்னவென்றால், நான் உண்மையான மதத்தை பிரசங்கித்தேன். எனவே சிலைகள் இனி வணங்கப்படுவதில்லை. அத்தகைய குற்றத்திற்காக மரணத்தை அனுபவிப்பது எவ்வளவு பெரிய மரியாதை! வீரர்கள் என்னை நெருக்கமாக பாதுகாக்கிறார்கள். எனவே நான் இனி எழுத முடியாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஆசீர்வாதத்தை கேட்டு உங்கள் புனித தியாகத்திற்கு என்னை பரிந்துரைக்கிறேன். ஓரியூர் சிறையிலிருந்து பிப்ரவரி 3693 ஜான். பிப்ரவரி 4, 1693 அன்று அதிகாலையில் அருளாண்டர் சுவாமி சிறையிலிருந்து ஒரு மணல் திட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தூரத்தில் ஏற்கனவே உலர்ந்த மணலில் நடப்பட்ட ஒரு மரத்தைக் கண்டார். அதன் காலடியில் மண்டியிட்டு சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தார். பின்னர் அவர் எழுந்து மரண தண்டனை நிறைவேற்றுபவரான பெருமாளை நோக்கி நடந்து மண்டியிட்டார். சுவாமியின் கழுத்தில் தொங்கிய ஒரு நினைவு சின்னம். பெருமாள் அதை வெட்டி பின்னர் ஒரு விரைவான அடியால் சுவாமியின் தலையை துண்டித்தார். இவ்வாறு ஜான் டி பிரிட்டோவின் வாழ்க்கை தனது சொந்த போர்ச்சுகலில் இருந்து வெகு தொலைவில் முடிந்தது. ஜான் டி பிரிட்டோ போர்ச்சுகலில் தனது வீட்டையும் அடுப்பையும் விட்டு வெளியேறிய ஒரு கனவுக்கும், தெய்வீக ஏற்பாட்டின் கீழ் வீரியம் மற்றும் உயிர் சக்தியுடன் வெளிவந்த ஒரு கனவுக்கும் இது முடிவா அல்லது இடைவெளியா? கிறிஸ்து கோதுமை மணி தரையில் விழுந்து இறக்காவிட்டால் அது ஒரு தானியமாகவே இருக்கும். ஆனால் அது இறந்தால் அது ஒரு வளமான அறுவடையை தரும் என்று சொல்லவில்லையா? இது ஜான் டி பிரிட்டோவின் விஷயத்தில் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவை பிரசங்கிக்கவும் அவரது பணிக்கு சாட்சியமளிக்கவும் அந்த நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் மற்றும் கேரளாவின் ஒரு பகுதியில் அவர் மகிழ்ச்சியுடன் மேற்கொண்ட நீண்ட மற்றும் கடினமான பயணங்களைக் கண்டு ஒருவர் வியப்படைகிறார். கிறிஸ்துவின் அன்பிற்காக அவர் அனுபவித்த பல்வேறு வகையான துன்புறுத்தல்களுக்கு மத்தியிலும் அவரது விசுவாசத்தின் உறுதியும் ஒருவரை வியப்பில் ஆழ்த்துகிறது. உண்மையில் இது அவரது சீடர்களை இதே போன்ற துன்பங்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவுக்கு சாட்சியமளிப்பதில் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்ற தூண்டியது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஜான் டி பிரிட்டோவிடம் நம்மை ஈர்ப்பது கிறிஸ்துவின் அன்பிற்காக அவர் விருப்பத்துடனும் தைரியத்துடனும் ஏற்றுக்கொண்ட தியாகம். சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் நிறுவ முயற்சித்த சமூகம் அதன் வேர்களை ஆழமாக பரப்பி பிற்காலத்தில் அற்புதமாக வளர்ந்துள்ளது.